துணிவுமிக்க நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள், உங்களுக்காக வாதாடுவேன். உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பற்றி பார்த்து வருகிறோம். மேலும் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை தொடர்ந்து பார்க்கலாம். சிதம்பரம் என்றாலே நடராஜர் கோவிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் தான் நினைவுக்கு வரும். அந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியின் பிற விவரங்களை இப்போது பார்க்கலாம். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் மொத்தம் 13,38,684 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,74,073 பேர், பெண் வாக்காளர்கள் 6,64,592 பேர், பிற 19. இத்தொகுதியில் கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் பேரவை தொகுதிகளும், அரியலூர் மாவட்டத்தின் அரியலூர், ஜெயங்கொண்டம் பேரவை தொகுதிகளும், பெரம்பலூர் மாவட்டத்தின் குன்னம் சட்டப்பேரவை தொகுதியும் வருகின்றன. இந்த பேரவை தொகுதிகளில் சிதம்பரம் மார்க்சிஸ்ட் கட்சியிடமும், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில், அரியலூர் தொகுதிகள் அதிமுகவிடமும் உள்ளன. ஜெயங்கொண்டம் பாமகவிடமும், குன்னம் திமுகவிடமும் உள்ளன. சிதம்பரம் மக்களவை தொகுதியின் தற்பொழுதைய எம்பியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை நடராஜர் கோவில், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மாங்க்ரோவ் காடுகள், வீராணம் ஏரி, வெள்ளாறு, கொள்ளிடம், சாத்தனூர் கல்மரம் ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பம்சங்கள். கொள்ளிடம், வெள்ளாறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும், வீராணம் ஏரி தூர் வாரப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் இருக்கின்றன. இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிந்து கொள்ளலாம். திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சிதம்பரம் மக்களவை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மீண்டும் களம் காணுகிறார். 52 வயதாகும் இவர் 1990 விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடங்கினார். 1990 முதல் 1999 ஆண்டு வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியின் கிளைகளை உருவாக்கினார். 1999 மற்றும் 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டார். இருப்பினும் 2009 நடைபெற்ற தேர்தலில்தான் அவர் வெற்றி பெற்றார். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு படிப்பை தற்போது படித்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவும், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தினரின் பிரச்சனைகள் தொடர்பாகவும், தமிழ் மாநில உரிமைகள் தொடர்பாகவும், தொகுதிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன், போராடியிருக்கிறேன். அதிமுக சார்பில் சிதம்பரம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார் மா சந்திரகாசி. 45 வயதாகும் இவர் 2006 முதல் 2011 ஆண்டு வரை வரகூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். பெரம்பலூர் மாவட்ட விவசாய பிரிவு அதிமுக செயலாளராகவும் இவர் பணியாற்றி வருகிறார். ஒன்றிய இளைஞரணி செயலாளர், ஜெயலலிதா பேரவை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை கட்சியில் வகித்துள்ளார். நவசக்தி கட்டுமான குழுமத்தை நடத்தி வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பேரவையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய செயலாளராகவும் கழக பணியாற்றியிருக்கேன். 2006-11 என்னுடைய குடும்ப தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையோடு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கேன். தற்சமயம் பெரம்பலூர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக சார்பில் சிதம்பரம் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார் KI மணிரத்னம். 55 வயதாகும் இவர் மார்ச் 30 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார். இதனையடுத்து மணிரத்னம் சிதம்பரம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் தனது ஆதரவாளர்களுடன் மணிரத்னம் பாமகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் மருத்துவர் ப. வள்ளல் பெருமாள். 64 வயதாகும் இவர் தற்போது மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். 1984, 89 மற்றும் 91 நடைபெற்ற தேர்தல்களில் சிதம்பரம் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 2001 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பு வகித்துள்ளார். மத்திய அரசின் சுங்கத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் நல ஆலோசனை குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். அன்னை சோனியா காந்தி அவருடைய ஒப்புதலோடு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன்.
அடுத்ததாக கரூர் மக்களவை தொகுதி பற்றி பார்க்கலாம். பெருமளவிலான அந்நிய செலாவணியை ஈட்டி தருவதில் முக்கிய இடம் கரூருக்கு உண்டு. இந்த கரூரை உள்ளடக்கிய மக்களவை தொகுதியின் குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். கரூர் மக்களவை தொகுதியில் மொத்தம் 12,78,348 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,32,187, பெண் வாக்காளர்கள் 6,46,132, பிறர் 29. முதன்முறையாக வாக்களிக்க உள்ளவர்கள் 19,045 பேர். கரூர் மக்களவை தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் விராலிமலை, திண்டுக்கல் மாவட்டத்தின் வேடச்சந்தூர் சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இத்தொகுதிகள் எந்த கட்சிகள் வசம் உள்ளன என்று பார்க்கலாம். அரவக்குறிச்சி திமுக வசம் உள்ளது. கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை, விராலிமலை, வேடச்சந்தூர் தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய எம்பியாக அதிமுகவைச் சேர்ந்த தம்பிதுரை இருக்கிறார். கரூர் தொகுதியில் அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் ஜவுளி ஏற்றுமதி, தறித்தொழில், நூற்பாலைகள், பேருந்து கட்டும் தொழில், மணப்பாறை முறுக்கு தயாரிப்பு, தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் போன்றவை உள்ளன. சாயக்கழிவு பட்டறைகளால் பாதிக்கப்பட்ட அமராவதி ஆற்றங்கரை கிராமங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், ஒருங்கிணைந்த சாயப்பட்டறைகள் பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் கரூர் மக்களவை தொகுதியில் இருக்கின்றன. இத்தொகுதியில் களத்தில் இருக்கும் வேட்பாளர்களை பார்க்கலாம். கரூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார் தற்போதைய எம்பியான தம்பிதுரை. 1984, 89, 98 மற்றும் 2009 நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் தம்பிதுரை. 67 வயதாகும் இவர் அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்கிறார். மக்களவை துணை சபாநாயகராகவும் மத்திய அமைச்சராகவும் தம்பிதுரை பொறுப்பு வகித்திருக்கிறார். திமுக சார்பில் கரூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார் சின்னசாமி. 67 வயதாகும் இவர் தற்போது திமுகவின் விவசாய அணி மாநில செயலாளராக இருக்கிறார். கல்லூரியில் படிக்கும் காலத்தில் திமுகவில் இருந்த இவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது அதில் இணைந்தார். அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த சின்னசாமி 2010 திமுகவில் இணைந்தார். கரூர் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் கரூர் மக்களவை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார். மாநில தொழில்துறை அமைச்சராகவும் சின்னசாமி பதவி வகித்துள்ளார். 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை கரூர் சட்டமன்ற உறுப்பினர், தொழில்துறை அமைச்சர். 1999, 2004 வரை பாராளுமன்ற உறுப்பினர். நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது தான் புகழூர் காகிதாலுடைய 2வது யூனிட் கொண்டு வரப்பட்டது. கரூர் மாவட்டத்தை தனியாக பிரித்து மாவட்ட தலைவராக உருவாக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் கரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் NS கிருஷ்ணன். கல்லூரி காலத்தில் இருந்து அதிமுகவில் இருந்த இவர் 2 முறை மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது தேமுதிகவில் இணைந்த கிருஷ்ணன் தற்போது கரூர் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். எம்ஜிஆரை போல் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய வள்ளலாக திகழ்ந்த புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ரசிகனாக இருந்த நான், அவர் தேசிய முற்போக்கு கழகம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்த உடனேயே கிட்டத்தட்ட 4000 பேருடன் சென்று கேப்டன் அவருடைய கழகத்திலே இணைந்தேன். அன்றே என்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக புரட்சி கலைஞர் என்னை நியமித்து ஆசி வழங்கினார்கள். காங்கிரஸ் கட்சி கரூர் தொகுதியில் பெண் வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் ஜோதிமணி மகளிர் காங்கிரசின் தேசிய செயலாளராக உள்ளார். 38 வயதாகும் இவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர், இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் வகித்துள்ளார். ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். எழுத்தாளரான ஜோதிமணி 1999 இலக்கிய சிந்தனை விருது பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 10 ஆண்டு காலம் கூடலூர் மேல்பாகம் பரமத்தி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக பணியாற்றினேன். 3 ஆண்டு காலம் போராடி என் பஞ்சாயத்தில் இருந்த அனைத்து தலித் பகுதிகளுக்கும் குடிதண்ணீர் மக்களோடு சேர்ந்து போராடி குடிதண்ணீர் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்தேன். அமராவதி ஆற்றில் அதிக அளவில் நடந்து வந்த மணல் கொள்ளையை மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் என்ற அனைவரையும் திரட்டி போராடி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்து அமராவதி ஆற்றில் மணல் அல்ல நிரந்தர தடை வாங்கி இருக்கிறேன்.
தென்காசி, தஞ்சை, கரூர், சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பார்த்தோம். நாளை மேலும் 4 தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிவோம். அடுத்து வருவது நாட்டின் நாடி கணிப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். நாடாக